அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். ஸோ ஆன்லைன் மூலமாக மணி மேக்கிங் பண்ணணும். இந்த மணி மேக்கிங் வந்து எவ்ரி மந்த் உங்களுக்கு ஸ்டெபிளாக அமையணும். இதன் மூலமாக நீங்கள் ஒரு ரியல் ட்ரஸ்டடான ஆன்லைன் மணி மேக்கிங் வழியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நாங்கள் ஆன்லைனில் மணி மேக்கிங் கிளாஸஸ் செய்கிறோம். ஸோ எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஜாப்ஸுகள் இருக்கிற சைட்டுகள் நாங்கள் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எல்லாமே எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மே இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணக்கூடிய சைட்ஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, சில டேட்டாக்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இப்படியான சில விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும். பிரபல்யமான கம்பெனிகளான கூகுள், மைக்ரோசாஃப்ட் இப்படியான கம்பெனிகள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஜாப்ஸ் வரும். ப்ளஸ் அதோடு சேர்த்து சில சைட் சப்போர்ட் இன்கம் பண்ணுற சில ட்ரஸ்டடான சைட்டுகளே நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ நாங்கள் 4 இயர்ஸில் மேலே ஆன்லைனில் இருக்கிறோம். இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கூகுளில் வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு நிறையவே டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதிலேருந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மணியை உங்களோட, அதாவது ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து அதில் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து உங்கள் லோக்கல் பேங்க்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்க வரையுமான ஒரு A to Z கைடை வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்கும். ஓகே ரைட். நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப்களை செக் பண்ணிக்கொள்ளலாம். மொபைலில் ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணது. அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில நம்ம சொன்ன சைட்டு சப்போர்ட் ஏர்னிங் வெப்சைட்லேயே வந்து LKR 1 lakhக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் ப்ரூஃபுகள் நாங்கள் 2 years 3 years 4 yearsக்கு முதல் இங்கே ஏர்ன் பண்ண ப்ரூஃபுகள், இப்படி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி யூடியூப் சேனலில் உங்களுக்கு பொதுவான சில ஒர்க்குகள் சம்மந்தமாகவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். நம்ம இப்போ வீடியோவுக்கு போவோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா, இந்த வீடியோவில் வந்து எங்களோட கிளாஸில் வந்து எப்படியான ஒர்க்குகள் காணப்படும் அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதில் பாருங்கள், ஒரு குவாரி ஒன்று இங்கே இருக்குது. இந்த குவாரி வந்து என்னென்னு ஒரு சொன்னால், நீங்கள் செகண்ட் வேர்ல்டு வார், ஓகே, செகண்ட் வேர்ல்டு வார் அதை வந்து இங்கே பிங்கில், அதே மாதிரி பிங்கில் சர்ச் பண்ணிக்காங்க. இது பிங் ரிலேட்டடான ஒரு ஜாப்பாக இருக்கும். ஸோ இங்கே வந்து செகண்ட் வேர்ல்டு வார் சம்மந்தமாக இந்த செக்ஷன் வந்து, அதாவது இதில் இந்த இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃபர்மேஷன் கார்டுன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண போகலையும் சரி, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் அப்படின்னு ஒரு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிற, இங்கே சைடில் உங்களுக்கு ஷோ ஆகுது. இதைத்தான் நம்ம இன்ஃபர்மேஷன் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லைங்க, இது ரிலேட்டடாக நம்ம நிறைய ஜாப் செய்திருக்கிறோம். ஸோ இப்படி வந்து இங்கே ஷோ ஆகிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த குவாரி, இந்த சர்ச் பண்ணுற இந்த பர்சனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லையா, அதுக்கு அவருக்கு ரெலவெண்ட்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவோம். ரெலவெண்ட்டுனா நீங்கள் ரெலவெண்ட் கொடுப்பீங்க, நொட் ரெலவெண்ட்னா நொட் ரெலவெண்ட் கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதும் இங்கே என்னென்னா டாஸ்க் வந்து உங்களுக்கு சரியாக பிள்ளையாங்கிறத சொல்லுவாங்க. கட்டாயம் இதை சொல்லுவாங்க. அதோட ரீசனையும் சொல்லுவாங்க. இதுதான் நீங்கள் உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் கிளாஸ் வந்து எந்த ஒரு காரணம் கொண்டும் மணி டிபெண்ட் ஆகி நீங்கள் மணியை மட்டும் ஏர்ன் பண்ணுறதுக்காக இங்கே வரக்கூடாது. இங்கே எதுக்காகன்னு ஒரு சொன்னால், நீங்கள் ஒரு புதிய நாலேஜை படிக்கிறீங்க. இப்போ ஏஎல் படிச்சுட்டு ஏஎல் முடிஞ்ச பிறகு தான், அதாவது ஏஎல் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் நாலேஜபிள் பர்சன் சொல்லி இல்லை நீங்கள் ஓஎல் பாஸ் பண்ணால் தான் நாலேஜபிள் பர்சன் இல்லை. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எத்தனை பேர் எடுத்து பார்த்தாலும் அவங்க கிரேட் 10 படிச்சேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. அதை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே என்னென்னு சொன்னால், இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு ஏர்னிங் வரணும் அப்படின்னா தயவுசெய்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னும் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் அவங்க காசு தராங்கன்னா அதில் டிபெண்ட் ஆகி தயவுசெய்து இருக்க வேணாம். ஸோ இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், அவர் உங்களை விட்டுட்டு போனால் நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறீங்க, உங்களோட அடுத்த மூவ் என்ன? ஸோ எந்த ஒரு இடத்துலையும் மணி மேக்கிங்குக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் தேவை. ஸ்கூலில் வந்து உங்களுக்கு 12 வருஷம் 13 வருஷம். அதே மாதிரி உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜஸில் வந்து 4 years 5 years. அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் செய்கிறீங்க, அது 1 year 2 year இவ்வளோ முடித்த பிறகு உங்களுக்கு ஏர்னிங். அந்த ஏர்னிங்கும் எப்படியா இருக்குன்னு தெரியுமா? அந்த ஏர்னிங் உங்களுக்கு ட்ரைனிங் தான் தருவாங்க. நீங்கள் எவ்வளோ தான் PhD முடித்து வந்தாலும் ட்ரைனிங் ஒரு
சின்ன அமௌண்ட் ஆஃப் உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. அதுவும் நாங்கள் எக்ரி பண்ணியிருப்பாங்க என்னென்னா 1 இயர் அல்லது 2 இயர் வந்து நீங்கள் டெம்பரரி தான். உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்னால் தான் அது உங்களுக்கு பெர்மனண்டாக. கவர்மெண்ட் அப்படி இது பண்ண மாதிரி தெரியல. பட் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சில ஆக்டிவிட்டி செய்தீங்கன்னா அவங்க உங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. பட் ப்ரைவேட்டில் வந்து உங்களை 2 இயர்ஸ் பார்ப்பாங்க. இப்போ நான் அக்கௌண்டிங் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு வந்து ஒர்க் பண்ண போகக்குள்ள எல்லாமே பிள்ளையாக செய்தீங்கன்னு சொன்னால் எப்படி அவங்க வச்சிருக்கிற உங்களுக்கு ட்ரைனிங் தந்து நீங்கள் பிள்ளையாக செய்கிறீங்கன்னு சொன்னால். ஸோ இங்கேயும் வந்து இவங்க ட்ரைனிங் தருவாங்க. அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் நல்லா படிச்சுட்டு நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டு நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் மட்டும் இது பண்ணுங்கள். என்னென்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குயிக்காக ஏர்ன் பண்ணுவாங்க யாருன்னா ஆல்ரெடி இது சம்மந்தமான நாலேஜ் இருக்கிறவங்க. அப்படி இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா டைம் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டைம் எடுக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க, எனக்கு வந்து அந்த நாலேஜ் அந்த அந்த பர்டிகுலர் ஒர்க் சம்மந்தமான நாலேஜ் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுதான் விஷயமா. ஸோ இதை நீங்கள் அழகாக படிக்கலாமா, அழகாக படிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் தான். ஸோ சாக்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் ஃபோன் நம்பர். SAG's fifth customer service offer multiple phone number depending on the product you require service. ஸோ இவர் சர்ச் பண்ணுறதுக்கு இது என்ன இருக்குது, ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. ரிலவெண்ட் நீங்கள் இதை பிழையாக கொடுத்தாலும் இங்கே பாருங்க பிள்ளைண்டு காட்டும். இப்போ நீங்கள் சரியாக கொடுத்தாலும் இதுக்கு காரணம் சொல்லும், பிழையாக கொடுத்தாலும் காரணம் சொல்லும். அப்போ நீங்கள் அந்த காரணத்தை வச்சு என்ன செய்யுங்கன்னா இந்த ஐடியாவை எடுங்க. இதுக்குன்னு தனியான ஒரு கைட்லைன்ஸே வச்சுருப்பாங்க. எல்லா ஜாப் நம்ம இதை ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இங்கே சில விஷயங்கள் சில இடங்களில் என்ன செய்வாங்கன்னா இது அவசரம். அதாவது இப்போ நான் சப்மிட் பண்ணும்போது என்ன ஒர்க் பண்ண விடுதில்லை. என்னென்னா நம்ம அவசரமாக சப்மிட் பண்ணுறோம். அதாவது இவ்வளோ டெக்ஸ்ட்டையும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 லைனாவது ரீட் பண்ணாமல் நாங்கள் இங்கே என்ன செய்யாது சப்மிட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. நான் ரிலவெண்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். ஓகே, நான் ரீட் பண்ணலை, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இங்கே பாருங்கள், ரோங்குன்னாலும் ரோங்னு சொல்லிவிட்டு இது என்ன ரோங்குங்கிறத இங்கே சொல்கிறா பாருங்கள். அப்போ இதை நீங்கள் எப்படின்னு சொன்னால் இந்த லேர்னிங் வந்து உங்களுக்கு ஒரு எக்குரேட்டாக அமையும். ஓகே, அதாவது நாங்கள் ஓஎல் எழுதுறதுக்காகத்தான் கிரேட் 1 போயிட்டு ஜாயின் பண்ணுறோம். யாரும் சொல்ல மாட்டாங்க எனக்கு கிரேட் 11 தான் தேவை, நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு கிரேட் 11லேயே சரிங்க, நான் கிரேட் 1-2க்கு வர மாட்டேன்னு யாரும் சொல்லவும் மாட்டா. எந்த ஒரு படித்த ஒரு பர்சனும் அது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, நீங்கள் ஸ்ரீலங்காவோட பிரசிடெண்ட்டும் அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி அமெரிக்கன் பிரசிடெண்ட்டும் அவங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கிரேட் 11 இந்த பிள்ளைக்கு படிப்பீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு முறை ஒன்று இருக்குது. சில பிள்ளைகள் 1ஆம் ஆண்டு படிக்கும்போது 3ஆம் ஆண்டுக்குரிய நாலேஜ் இருக்கும். இருந்தாலுமே நாங்கள் 1ஆம் ஆண்டு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த சிஸ்டம் படி நீங்கள் பொறுமையாக இருந்து போகத்தான் வேணும். ஓகே, அப்படி ஒரு லேர்னிங்கை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே லேர்ன் பண்ணும்போது மட்டும்தான் இங்கே சக்ஸஸ் ஆகும். அதை விட்டு நீங்கள் ஒரு மெஜிக் மாதிரி 100 ரூபா போட்டால் 1000 ரூபா வரும், 1000 ரூபா போட்டால் 10,000 ரூபா வரும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் இங்கே வேலை செய்யணும். உங்களோட நாலேஜை ஃபுல் அண்ட் ஃபுல். இது நான் ஒரு டைப் ஆஃப் ஜாப் சொல்கிறேன். இதே மாதிரி பிங்கில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதே மாதிரி இங்கே ஒரு இமேஜ் சர்ச் பண்ணுவாங்க. இந்த இமேஜ் வந்து இவ சர்ச் பண்ணுறதுக்கு சரியா பிள்ளையாண்டு சொல்கிற மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். ஸோ இப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில் தெரியணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டெக்ட் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு முதல் நீங்கள் நல்லா இதை அனலைஸ் பண்ணுங்கள். நான் நிறைய டீட்டெயில் போட்டிருக்கிறேன், அதையும் ஒரு தரம் பாருங்கள். அதே மாதிரி சோஷியல் மீடியா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். டிக்டாக் இருக்குது, அதே மாதிரி டிக்டாக் இருக்குது. நீங்கள் கூகுளில் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு அடிச்சிங்கன்னா ஃபேஸ்புக்கு, யூடியூப், லிங்க்டின், ட்விட்டர் எல்லாமே இங்கே ஷோ ஆகும், வீடியோஸ் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்படி வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு ஐடியா ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் கிளாஸ் 7 மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். எதுவும் டவுட் சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில் தெரியணும்னு சொன்னால் நான் வாட்ஸ்அப் கண்டெக்ட் லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை இது பண்ணிக்கொள்ளுங்க, அதில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து யூடியூப் சேனல் வந்து நாங்கள் இந்த பொதுவான சில ஆட்களுக்குரிய சில விஷயங்களை இங்கே போடுறோம். ஸோ இதையும் நீங்கள் கொஞ்சம் தேவையான ஆட்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள்.
இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் செட்டப் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. யாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இது ரிலேட்டடாக. அதே மாதிரி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதான் கொஞ்சம் எங்களை மோட்டிவ் பண்ணும் சில புது வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட்